ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவாக நடந்தா பிரச்சனை கிடையாது. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து, அரசியலில் தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரமிடுகிற ஒரு விழாவாக திட்டமிடப்படுவதாக, எங்கு பார்த்தாலும் செய்தியை பரப்பி, அ நிய ஒரு அ விடுதலை சிறுத்தைகள் மீது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிற ஒரு சதித்திட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? இதுதான் கேள்வி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதுதான் அந்த நூலுடைய தலைப்பு. அதில 36 பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதில எங்க தலைவருடைய நேர்காணலும் அதில இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாடறிந்த ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவியான ஆனந்த் டெல்டுமுடி அவர்களுடைய கட்டுரை முதன்மையாக இடம்பெற்றிருக்கிறது. அவரும் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நூலை பெற்றுக்கொள்கிறார். இந்த நூல் வெளியீட்டு விழாவாக நடந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா திடீரென்று இதில் சில மாற்றங்கள், இந்த திட்டமிடுதலிருந்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. இது ஏப்ரல் 14ஆம் தேதியே, சென்ற ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் வெளியிடப்பட வேண்டிய இந்த நூல். அப்படி வெளியிடப்பட்ட இருந்தால் அதற்கு விகடன் குழுமம், வாய்ஸா காமனும் இணைந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவதாகவும், அதனை எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் பெற்றுக்கொள்வதாகவும் தீர்மானிச்சிருந்தாங்க.